மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, மனிதன் என்றால் யார்? மனிதன் என்றால் யார்? எத்தனையோ வரைவிலக்கணங்களை சொல்வார்கள். மனிதன் என்பவன் அடிப்படையில் இரண்டு கூறுகளை கொண்டவன், ஆணோ பெண்ணோ. ஒரு மனிதனுக்கு இரண்டு முக்கியமான கூறுகள் உண்டு. முதலாவது கூறு அவனது உடல், இரண்டாவது கூறு அவன் சுமந்திருக்கிற ஆத்மா. இந்த உடலை ஆங்கில மொழியிலே பிசிக்கல் பாடி என்று சொல்வார்கள், ஸ்தூல உடம்பு என்று தமிழில் சொல்லலாம். இந்த உள்ளத்தையும் உடம்பு என்று சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் பாடி, சூட்சும உடம்பு என்று அதனை சொல்வார்கள். ஒவ்வொரு மனிதனும் இரண்டு உடல்களை, இரண்டு உடம்புகளை கொண்டவனாக இருக்கிறான், ஆணோ பெண்ணோ. ஒன்று இந்த புறத்தில் தெரிகின்ற உடல், அடுத்தது அகமாக இருக்கின்ற நமது ஆன்மீக உடல் அல்லது சூட்சும உடல். கவலையான விஷயம் என்னவென்றால், நாம் உடல் என்று சொன்னால் இந்த உடலை மாத்திரம் தான் நாட்டிக் கொள்கிறோம். உடம்பு என்றால் இந்த கண்கள், காதுகள், கைகள், கால்கள், இந்த அவயவங்களை கொண்ட இந்த உடலை மாத்திரம் தான் உடல் என்று நினைக்கிறோம். ஆரோக்கியம் என்றால் இதனுடைய ஆரோக்கியம், நோய் என்றால் இதற்கு ஏற்படுகிற நோய், மகிழ்ச்சி என்றால் இது அடைகிற மகிழ்ச்சி, துன்பம் என்றால் இது அடைகிற துன்பம் என்று நினைக்கிறோம். ஆனால் இது உண்மை அல்ல. உண்மையில் மனிதனுடைய இந்த ஸ்தூல உடல் பெறாத முக்கியத்துவத்தை அவன் சுமந்திருக்கிற இந்த ஆத்மா, அவன் சுமந்திருக்கிற, அவன் கொண்டிருக்கிற இந்த சூட்சும உடம்பு பெற வேண்டும். ஆனால் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த யுகத்திலே எல்லோரும் இந்த புற உடலைத்தான் அழைத்துக் கொள்கிறார்கள். இந்த அக உடலை, இந்த ஆன்மீக உடலை, இந்த சூட்சும உடம்பை யாரும் கண்டுகொள்வதில்லை. அதன் விளைவுகளைத்தான் இன்று உலகம் கோரமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. உணவென்றால் உடலுக்குத்தான், உடை என்றால் உடம்பு, இந்த உடம்புக்குத்தான், வீடு என்றால் இந்த உடம்புக்குத்தான், கல்வி என்றால் இந்த உடம்புக்குத்தான், சுகம் என்றால் இந்த உடம்புக்குத்தான் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அடுத்த உடலை, நான் சொன்ன அந்த ஆன்மாவை, அந்த அக பக்கத்தை சார்ந்த அந்த உடலை நாம் பலபோது மறந்து விடுகிறோம் அல்லது புறக்கணிக்கிறோம். இதன் விளைவுகளை இந்த உலகம் மன இறுக்கமாக, பதட்டமாக, கவலையாக, மன அழுத்தமாக, மனச்சோர்வாக, இன்னும் 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 பல வடிவங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது. சகோதரிகளே, இந்த உடம்புக்கு உணவு தேவை, ஆத்மாவுக்கும் உணவு தேவை. இந்த உடம்புக்கு போஷாக்கு தேவை, நாம் சுமந்திருக்கிற ஆத்மாவுக்கும் போஷாக்கு தேவை. இந்த உடம்புக்கு நோய்கள் ஏற்பட்டால் நிவாரணம் தேவை, சிகிச்சை தேவை. அதே போல நாம் சுமந்திருக்கிற ஆத்மாவுக்கு நோய்கள் வந்தால் கண்டிப்பாக சிகிச்சை தேவை, மருந்து தேவை. ஆனால் என்ன நடக்கிறது? உடலியல் நோய்களை அழைத்துக் கொள்கிறோம், உள்ளத்தின் நோய்களை, ஆன்மாவின் நோய்களை நாம் கண்டுகொள்வதே இல்லை. இதனால் உடல் ஆஜானுபாவாக இருக்கிறது, வடிவாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. இந்த ஆத்மா, இந்த உள்ளம் நலிந்து மெலிந்து நோய்வாய்ப்பட்டு கூனி குறுகி நாளுக்கு நாள் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறது. இது நிலை என்ன தெரியுமா? உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் இந்த ஆத்மா ஆரோக்கியமாக இல்லாத காரணத்தினால் இனம் புரியாத பிரச்சனைகள், பிச்சநாட்டங்கள், குழப்பங்கள், கவலைகள், துன்பங்கள். வீடு இருக்குது, விசாலமான வீடு இருக்குது, மனசுல நிம்மதி இல்லை. உணவு இருக்குது, வகை வகையான உணவு இருக்குது, காத்தா முடியல கிடைக்காத உணவா தாராளமா கிடைக்குது. ஆனா கல்வில ராகத் இல்லை. அந்த காலத்துல வேலைக்கு சாப்பாடு கிடைக்கல, ஒரு வேளை கிடைக்கும், அடுத்த வேளை கிடைக்கல. வீடு ஒரு சாதாரண வீடு,
ஒரு 2 அறைகளை கொண்ட வீடு, வாகனமும் கண்டதே இல்லை, இருக்கிறது எப்படி போனாலும், பார்த்ததே இல்லை, ஏறி போறது எப்படி போனாலும், பார்க்க வசதிகள் ரொம்ப குறைவு. ஆனா இந்த காலத்துல ஒப்புறக்குள்ள அந்த காலத்துல நாங்க நல்ல சந்தோஷமா இருந்தோம் இல்லையா? முத்தாக்கள் சொல்லுவாங்க, திருப்தியா இருந்தோம் இல்லையா, ராகத்தா இருந்தோம் இல்லையா? ஏன் இவ்வளவு வாழ்க்கை வசதிகள் கிடைச்சு நாங்க கஷ்டப்படுறோம், அவஸ்தப்படுறோம், கவலைகளை சுமந்திருக்கிறோம்? எல்லா நோய்களையும் கண்டறிந்த இன்றைய மருத்துவ உலகம் இந்த பயங்கரமான நோயை கண்டறிய தவறிவிட்டது. இது ஆத்மாவுக்கு பிடித்திருக்கிற நோய், பயங்கர நோய். நமக்கு அல்சரை தெரியும், கேன்சரை தெரியும், ஹார்ட் டிசீஸை தெரியும், லங்ஸ் டிசீஸ் தெரியும், லிவர் வரக்கூடிய டிசீஸ் தெரியும், கிட்னிக்கு வரக்கூடிய டிசீஸ் தெரியும், எல்லா டிசீசஸும் தெரியும், எல்லா நோய்களும் தெரியும். ஆனா இந்த ஆத்மாவானது பயங்கர படுபயங்கரமான ஆட்கொள்ளி நோய்களினால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு செத்து மடிந்து கொண்டிருக்கிறது என்பதை பலபோது பலர் கண்டுகொள்வதில்லை. அதனால் தான் இந்த துயரம். எப்போதும் மனதிலே ஒரு வெறுமை, ஒரு தனிமை உணர்வு, எல்லோரோடு இருந்தாலும் யாரோடும் இல்லாத போல உணர்வு, எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லை என்ற ஒரு வகையான மனோநிலை, பிறமை. ஏனென்றால் இந்த சூட்சும உடம்பு, இந்த ஆத்மா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது, பயங்கரமா நோய்வாய்ப்பட்டு இருக்கு. நீண்ட காலமாக மருந்து செய்யவே இல்லை. உடலுக்கு 3 நாள் காய்ச்சல் அடித்தால் போதும், உடனே டாக்டர்கிட்ட போயாச்சு. அந்த டாக்டர் சரியில்லை, இன்னொரு டாக்டர்கிட்ட போயாச்சு. அதுக்கு பிறகு அந்த டெஸ்டிங் இந்த டெஸ்டிங் செஞ்சு எப்படியாவது அந்த நோயை குணப்படுத்துறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் எடுப்போம். எந்த ஒரு நோயை பழசாக விட மாட்டோம். பழசானால் பயங்கரம் என்று சொல்வார்கள். அந்த ஆரம்ப ஸ்டேஜிலேயே நோயை கண்டறிஞ்சு அதுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் சொல்வார்கள். ஆனா இந்த ஆத்மாவுக்கு 70 வருஷமா நோய், 65 வருஷமா நோய், 60 வருஷமா நோய், 40 வருஷமா, 30 வருஷமா நோய், நோய்க்கு மேல நோய், ஒரு நோய் அல்ல 9 நோய். கண்டுகொள்ளவும் இல்லை, கண்டுபிடிக்கவும் இல்லை, சிகிச்சை அளிக்கவும் இல்லை. அது பற்றி எந்த பிரச்சனையும் உணர்வும் விழிப்புணர்வும் கிடையவே கிடையாது. எனவே உடல் முதலாம் உலகத்துல, அந்த உடல் சுமந்து இருக்கிற ஆத்மா 5ஆம் உலகத்துல இருக்கு. உடல் யானையின் உடல் சுமந்து இருக்கிற ஆத்மா எறும்பின் ஆத்மா. எறும்பை போன்ற ஆத்மாவை சுமந்த யானையின் உடல் பார்க்கிறதுக்கு, அந்த காலத்து மனிதர்கள் பார்க்கிறதுக்கு அவ்வளவு வசீகரமாயிக்க மாட்டாங்க. தோற்றங்கள்லாம் அப்படித்தான். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு இந்த வகை வகையான உணவுகளை உண்டு, ஃபாஸ்ட் ஃபுட் உண்டு. அது அல்லாத நான் இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி வார்த்தைகளை வசனங்களை சொல்ல விரும்பவில்லை. சகோதரர்களாக இருந்தால் சொல்லிடுவேன். சகோதரர்களுடைய சபையில் அப்படியெல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துவது உசிதமாக, நாகரிகமாக, பண்பாடாக இருக்க மாட்டாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்தினால் இப்போது பார்ப்பதற்கு மனிதர்கள் மாமிச மலையை போல காட்சியளிக்கிறார்கள். அந்த காலத்தில் பார்ப்பதற்கு அப்படி இல்லை, ரொம்ப கரீபாத்தான் இருப்பாங்க மக்கள்கிட்ட. பார்வை பழைய போட்டோஸ் எல்லாம் பாருங்க, பழைய புகைப்படங்களை. ஆனால் அந்த மனிதர்களுடைய ஆத்மா வெளிச்சமாக இருந்தது, ஒளிமயமா இருந்தது. அவர் ரொம்ப ஃபிட்டா இருந்தாங்க, ஹெல்த்தியா இருந்தாங்க, ஆரோக்கியமா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, மன்னிறைவோடு இருந்தாங்க, ஊக்கத்தோடு இருந்தாங்க, உற்சாகத்தோடு இருந்தாங்க. பாசிட்டிவ் திங்கிங். எப்போதும் குடும்ப கூட பார்த்தது இல்லை, பக்கத்து நகரத்துக்கு கூட போனது இல்லை. ஆனா அவங்க எப்போதும் நேர்மறையா தான் சிந்திப்பாங்க, பாசிட்டிவா தான் சிந்திப்பாங்க, எதிர்மறை சிந்தனையே கிடையாது. இந்த காலத்து ஹல்குகளுக்கு, படைப்புகளுக்கு ஆசைக்கு முடிவே இல்லை, இலக்குக்கு முடிவே இல்லை. ஸ்கை இஸ் தி லிமிட். வானமே இல்லை, எந்த நேரமும் கவலை, எந்த நேரமும் இலக்கு, எந்த நேரமும் டார்கெட். என்ன காரணம்? இந்த உடல் பெற்ற முக்கியத்துவத்தை உள்ளம் பெற தவறிவிட்டது, அறிவு பெற்ற முக்கியத்துவத்தை ஆன்மா பெற தவறிவிட்டது, இந்த புறம் பெற்ற முக்கியத்துவத்தை அகம் பெற தவறிவிட்டது. வெளி உடம்பை பார்த்த நானும் நீங்களும் உண்மையான நமது அக உடம்பை பார்க்க, கவனிக்க தவறிவிட்டோம். இதை விளங்கிக் கொள்வதற்காக உதாரணம் சொல்றேன். ஒரு வீடு,
அழகான வீடு, விசாலமான வீடு, மாளிகையை போன்று காட்சி அளிக்கும் வீடு, அப்படிப்பட்ட வீடு. போற வார எல்லாரும் அந்த வீட்டை பார்த்து, வீடுண்டா இது அல்லவா வீடு, நாம வீட்லயா வாழ்றோம், அங்க வாழ்றதை விட பிற காட்டுல வாழலாம், நமக்கும் ஒரு வீடு, இந்த மனுஷனுக்கு விளங்குது இல்லையே என்று சும்மா அந்த மனுஷனை எடுத்து ஒரு குட்டு குட்டுவோம். அந்த கவலை வேற. இது அல்லவா வீடு, வாழ்ந்தா ஒரு நாளாவது இப்படியான ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு போகணும் என்று சொல்லி அந்த வீட்டை பார்த்து பார்த்து ஏங்குவோம். அப்படிப்பட்ட வீடு. என்ன எல்லா வசதிகளும் இருக்கு. சரி, நல்லது நல்லது. ஆனா கேள்விப்படுது, அந்த வீடு கட்டி 15 வருஷம் அந்த வீட்டுல யாரும் இல்லையாம், இதுவரை குடியேறவும் இல்லையாம். ஒரே ஒரு ஆள் வந்து அவரும் மண்டையை போட்டுட்டாராம். இந்த வீட்டுக்கு இப்ப உடனடியா என்ன பேரு? பாழடைந்த வீடு. அடுத்ததா சொல்லுவாங்க, அதுல ஜின் ஷைத்தானுகளும் இருக்கும் போல. இல்ல, உங்களுக்கு அந்த வீட்டுல நீங்க விரும்பினா வந்து வாழலாம், நாங்க ரெண்ட் ஒன்றும் எடுக்க மாட்டோம். இல்ல வானம் அப்பா, எங்கட குடிசைகளுக்கு போகும் தங்கமே, பாலடைந்து விட்டு நாங்க போக மாட்டோம். வீடு எவ்வளவு விசாலமாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும், வசதியாக இருந்தாலும், அந்த வீட்டில் வாழும் மனிதன் இல்லை என்று இருந்தால், செத்து விட்டான் என்று இருந்தால், அது ஒருவன் இருக்கிறான், அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், தனது இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான் என்றால் அந்த வீட்டுக்கு என்ன பெருமானம்? எவ்வளவு விசாலமான வீடா இருந்த ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுக்கு 15 ரூம் தேவையா, 5 பாத்ரூம் தேவையா, 4 ஹோல் தேவையா, 2 லொபி தேவையா, 3 டைனிங் ரூம் தேவையா? ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தாராளமாக போதும். எனக்கு தேவையா 4x4 அல்ல 5x5, எப்படியோ இப்படி ஒரு இடம் போதும், தாராளமா போதும். வெறும் உலக கோடீஸ்வரனுக்கு போதும், அரசனுக்கு போதும், ஆட்சியாளனுக்கும் போதும். ஒரு மனுஷனுக்கு வாழ்றதுக்கு மற்றதெல்லாம் சும்மா பந்தா தானே, ஒரு வெறும் 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 படம் தானே, அடுத்தவனை காட்டுத்தானே, அடுத்தவன் பார்த்து ரசிக்கத்தானே, பேசத்தானே, புகழத்தானே, பாராட்டத்தானே, மெச்சதானே, அதுக்காகத்தானே. எனக்கு வாழ்றதுக்கு தேவையில்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெருமை கிடைச்சிட்டு போட்டோம், நல்லதுதானே, எல்லாருக்கும் ஆசை தானே பெருமை பேசுறதுக்கும் பெருமைப்படுறதுக்கும். ஆனா நோய் கடைசி நேரம் நாட்கள் எண்ணிக்கை கொண்டு இருக்கிறான். எனி டைம் அவருடைய ஃபைனல் கோல் அவருக்கு வரும், இறுதி அழைப்பு காத்திருக்கிறார். எல்லாம் முடிஞ்சு போடி கார்டு பிச்சாச்சு, இன்னும் சொல்லல, வாங்க பிளைட்ல வந்து ஏறுங்க, அவ்வளவுதான். இப்படிப்பட்டவனுக்கு அந்த வீட்டை பத்தி ஏதாவது ஒரு கரிசனை இருக்குமா, அக்கறை இருக்குமா? எவ்வளவு பெரிய வீடு, விசாலமான வீடு, நான் பெருமைப்படுவானா? இல்லவே இல்லை. நாங்களும் பெருமைப்பட மாட்டோம். கேள்விப்பட்டான் அல்லா தெரியுமா, பார்க்கறதுக்கு அழகாக அந்த வீடு இருந்தாலும் அந்த வீட்டுல வாழ்ற மனுஷன், அவனுக்கு பயங்கரமான ஆட்கொள்ளி நோய். டாக்டர் டே டைம் கொடுத்துட்டாரு, நாளை மறுநாள் மண்டையை போட்டுருவாரு. பாவமப்பா, அதுவா செஞ்சுக்கோவோம். அந்த வீட்டை பார்த்து பரிதாபப்பட்டுட்டு போவோம். நேற்று ஏக்கத்தோட பார்த்த வீட்டை இன்றைக்கு ரொம்ப அனுதாபத்தோட பரிதாபத்தோட பார்ப்போம். இந்தியால இருந்து அப்படி பார்த்து கொண்டு போவோம், பரிதாபத்தோட அனுதாபத்தோட பார்ப்போம். ஏனென்றா அந்த வீடுகள்ல வாழ்ற மனிதர்கள் நோயாளிகளா இருக்கிறாங்க, மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. இந்த வீடுகளை சொல்லல, நான் மனிதர்களை சொல்றேன், வீடுகளை சொல்லவில்லை. அதாவது மனிதனுடைய இந்த புற உடல், இந்த உடம்பு என்பது அந்த வீட்டை போன்றது. அவன் சுமந்திருக்கிற ஆத்மா உள்ளம் என்பது அந்த வீட்டில் வாழும் மனிதனை போன்றது. இப்ப முக்கியம் வீடா, வீட்டில் வாழும் மனிதனா? மனிதன் ஆரோக்கியமா இருந்தால் நடுத்தெருவிலே வாழலாம், மரத்தடியில் வாழலாம், ரங்காடியில் வாழ்ந்து விட்டு செல்லலாம். அப்படி வாழ்றவர்கள் உலகத்தில் 125 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வீடற்றவர்கள், ஹோம்லெஸ் பீப்பிள். மரத்தடிகள்லாம் அங்கேயும் இங்கேயும் வாழ்றாங்க, சந்தோஷமா மனிதரோட வாழ்றாங்க. எங்களுக்கு எங்க வீடு மட்டும் தான் சொந்தம், அவங்களுக்கு ரோடும் சொந்தம், எல்லா இடமும் சொந்தம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல போயிருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அப்படி மரத்தடிகளை வாழ்ற பிள்ளைகளை, குழந்தைகளை நான் அவதானிப்பதுண்டு, கவனிப்பதுண்டு, பார்ப்பதுண்டு. நம்ம வீட்டு பிள்ளைகளை விட நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளை போட்டு மூடிதான் நாங்க வச்சிருப்போம், அந்த பிள்ளைகளை சுதந்திரமா விட்டு இருப்பாங்க, ஹாப்பியா இருக்கும். நாங்க அவங்கள பார்த்து கவலைப்படுறோம், உண்மையில அவங்க எங்களை பார்த்து கவலைப்படுறாங்க. எங்களை பிள்ளைகளை பார்த்து பாருங்க, அந்த நாயை கட்டி போட்டிக்குது, என்ன மட்டும் சுதந்திரமா விட்டு வைக்கிறது. எனவே மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த
உடலை விட எமது ஆத்மா தான் முக்கியமான. இந்த ஆத்மாவின் பக்கம் நமது கவனத்தை குவிக்க வேண்டும். இந்த ஆத்மாவுக்கான உணவை கொடுப்பதில், அதனை போஷித்து வளர்ப்பதில், அதன் நோய்களை உடனுக்குடன் அடையாளம் கண்டு சிகிச்சை அளிப்பதில் நமது கவனம் குவிக்கப்பட வேண்டும். எத்தனை எத்தனை நோய்களால் நமது ஆத்மா அவசப்பட்டு கொண்டிருக்கு தெரியுமா? எத்தனை நோய்! பொறாமை எதுக்கு வார நோய்? உடம்புக்கு வார நோயா? கோல் சொல்வது எதுக்கு வார நோய்? உடம்புக்கு வார நோயா? புறம் பேசுவது எதுக்கு வார நோய்? கோபம் வருவது எதுக்கு வார நோய்? அபாண்டம் சுமத்துவது எதுக்கு ஏற்படும் நோய்? வதந்திகளை பரப்புவது எதுக்கு ஏற்படும் நோய்? பார்க்கக்கூடாதை பார்ப்பது எதுக்கு ஏற்படும் நோய்? கேட்கக்கூடாதை கேட்பது எதற்கு ஏற்படும் நோய்? சிந்திக்க கூடாது சிந்திப்பது எதற்கு ஏற்படும் நோய்? எதற்கு ஏற்படும் நோய்? அல்லாஹ்வை மறந்து வாழ்வது எதற்கு ஏற்படும் நோய்? மறுமையை மறந்து வாழ்வது எதனை பீடிக்கும் நோய்? அடுத்த மனிதனுக்கு அநியாயம் செய்வது, அடுத்த மனிதனுடைய உள்ளத்தை நோவிப்பது, இம்சிப்பது, பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது. கேள்விப்பட்டீங்களா? துள்ளினா ஒரு துள்ளல், இந்த காலு கையை இழுத்துட்டான், இழுக்காமலாம் இழுக்கும். போட்ட கூத்துக்கு, பேசின பேச்சுக்கு, ஆடின ஆட்டத்துக்கு எல்லாரும் பாடம் படிக்கணும். படிப்பின பேர் சிரிச்சு கொண்டு சொல்றேன், அல்லாஹ் காப்பாற்றணும். ரொம்ப நல்ல மனுஷி. இப்படியான பார்வைகள் எந்த நோயிட அறிகுறி? எந்த நோயிட வெளிப்பாடு? உடல் நோயா? என்ன கேன்சர் வெளிப்பாடா? அல்சர் வெளிப்பாடா? கிட்னில உள்ள பிரச்சனை இது மெயின் கிட்னி ஒன்றிக்குது இங்க, அந்த கிட்னி அல்ல, கல்பு ஆன்மா, அதுக்கு ஏற்பட்டிருக்கிற நோய். இந்த உலகத்திலே பண்பாட்டு வீழ்ச்சியை பார்க்கிறோம், பயங்கரமான பண்பாட்டு வீழ்ச்சி, ஒழுக்க வீழ்ச்சியை பார்க்கிறோம், நடத்தையில் கூடாது. இவையெல்லாம் இந்த ஆன்மாவுக்கு பீடித்த நோய்களின், ஆன்மீக நோய்களின் விளைவுகள், பாதிப்பு. வீட்டுல கணவனுக்கு மனைவி கடையில ஒரே லடாய், முருகன் முரம்பாடு, ரெண்டு துருவங்கள். கணவன் ஒரு கோல்ல இருக்கிறான், மனைவி இன்னொரு கோல்ல இருக்கிறான். கோல் டெலிபோன் கோல் அல்ல, கிரகம். வீட்டுல ரெண்டு பேரும் ரெண்டு கிரகத்துல வாழ்றாங்க. என்ன பிரச்சனை? கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, மனைவிக்கு கணவனை பிடிக்கல, பெற்றோருக்கு பிள்ளைகளை பிடிக்கல, பிள்ளைகளுக்கு பெற்றோரை பிடிக்கல. வீட்டுல பேசுறதை விட ஏசுறது கூட, சுமமாக வாழ்றதை விட சண்டை பிடிக்கிறது கூட. உடலிய நோய் அதெல்லாம் ஆத்மாக்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றன. நோய்வாய்ப்பட்ட ஆத்மாக்களுடைய உறவிகள் தான் இது. இந்த வீடு எவ்வளவு அழகா இருந்து வேலை இல்லையே, வாகனம் வந்து வேலை இல்லையே, எது இருந்து வேலை இல்லை, நிம்மதி இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள் காலையில 8 மணிக்கு தான் ஆபீஸுக்கு போகணும், இவர் 7 மணிக்கு ஆபீஸுக்கு போயிடுவாரு. 5 மணிக்கு ஆபீஸ் மூடிடுவாங்க, இவர் 6 மணிக்கு தான் ஆபீஸ்ல இருந்து வெளியேறுவாரு. இதை எல்லாரும் அவதானிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்களோட விழால முடிவெடுத்துட்டாங்க, தி பெஸ்ட் ஆபீசர், கடமை உணர்வுள்ள, பொறுப்புணர்வுள்ள, மிக சிறந்த உத்தியோகஸ்தர், ஊழியர் என்ற அந்த பட்டம் இவருக்கு தான் வழங்கப்பட வேண்டும். இவருக்கு ஒரு பெரிய அவார்ட் கொடுக்கப்பட வேண்டும் தீர்மானிக்கப்பட்டு, அவருக்கு தெரியாமலே ஏற்பாடு எல்லாம் நடந்து அந்த வருடாந்த விழாவில் அவர் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். அதுக்கு பிறகு அவருடைய பேட்டி காணப்படுகிறது. உண்மையிலே எங்கிருந்து இந்த கடமை உணர்வு, பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு வந்தது? என்ன கடமை உணர்ச்சி, என்ன பொறுப்புணர்ச்சி? இல்ல எல்லாரும் லேட்டா தான் ஆபீஸுக்கு வருவாங்க, நீங்க 1 மணி நேரம் ஏறி ஆபீஸுக்கு வாருங்க. அடுத்தவங்க நேர காலத்தோட ஆபீஸுக்கு போவாங்க, நீங்க 1 மணி நேரம் லேட் ஆகி போறீங்க. அதைத்தான் கேட்கிறோம். அது உண்மைதான். இன்னும் 1 மணி நேரம் நேரத்தோட வரையில் என்றால் நான் வருவேன், இன்னும் 1 மணி நேரம் பிந்தி போயிதான் போய் அந்த வா அப்படியே அப்படி போறீங்கல்ல. இந்த கேர் டேக்கர் வந்து திறக்கிறான் இல்லையா ஆபீஸர், அவன் திறக்க காட்டு நான் வெளியே நிக்க வேண்டியது,
5 மணியான மூடி வாங்க இல்ல இன்னொரு மணி தாண்டிப்பேன். எப்பேற்பட்ட கடமை உணர்வு டியூட்டி கான்சியஸ். ஒரு கடமை உணர்வும் இல்ல. வீட்டுக்கு வெளியே எவ்வளவு நேரம் இருக்கணுமோ அவ்வளவு நேரம் எடுக்கிறதுக்கு நான் முயற்சி செய்யறேன். ஏதோ இந்த ஆபீஸுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்ய இந்த ஆபீஸ் கிடைச்சிச்சு, இது இரவெல்லாம் பகலெல்லாம் திறந்தாங்கடா இங்கேயே நான் குந்திருவேன் என்றா எனக்கு வீடாக இல்ல, வீடு எனக்கு வீடாக இல்ல, வீட்டுக்கு வெளியே இருப்பதில் தான் எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் மனநிலையும் இருக்குது என்று சொன்னாராம். இப்படி சொல்றவங்க கொஞ்சம் பேரு ஊமையம் கண்ட கனவு மாதிரி சொல்லாம அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறவங்க மிச்சம் பேரு. என்ன காரணம்? பிரச்சனை காசிலே அல்ல, பணத்திலே அல்ல, பொருளே அல்ல, வருமானத்திலே அல்ல, வாழ்வாதாரத்தில் அல்ல, வாழ்க்கை வசதியில் அல்ல, முழுக்க பிரச்சனை இந்த ஆத்மாவில். எனவே மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஆத்மாவின் பக்கம் நமது கவனத்தை குவிக்க வேண்டும். அதற்கான அருமையான அற்புதமான சந்தர்ப்பம் தான் ரமதான் காலம். டோட்டலி நமது ஆத்மாவை பார்க்க, பராமரிக்க, போஷிக்க, வளர்க்க, அதன் நோய்களை அடையாளம் காண, அந்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க, இந்த ஆத்மாவை பலப்படுத்தி வளப்படுத்தி வலுவூட்டி இந்த உடம்பை விட உயர்ந்த இடத்துக்கு ஆத்மாவை கொண்டு வரணும். உடலை விட இன்றைக்கு ஆத்மா இருக்குது அங்க, உடல் இருக்குது இங்க இல்ல, மறுபக்கம் வரும். அதற்கான சந்தர்ப்பம் அனுதினமும் கிடைக்குது. தொழுகை மூலம் கிடைக்குது, திக்ர் மூலம் கிடைக்கிறது, குர்ஆன் ஓதும் மூலம் கிடைக்கிறது, இப்படியான ஆன்மீக அவர் மூலம் கிடைக்குது. ஆனா ரமதானில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் 1 மாத காலம் இந்த ஆத்மீக பயிற்சியை பெற்றுக் கொள்வதற்கு, ஆன்மீக நோய்களை அடையாளம் கண்டு சிகிச்சை பெற்று இந்த ஆத்மாவை போஷித்து வளர்த்துக் கொள்கிற சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்படி இல்லாம ரமதான் வருது, போடு லிஸ்ட். முதலாவது என்னென்ன சாமான கொண்டு வந்து வீட்டுல ஸ்டோர்ல நிறைக்கிறது. அரிசி எத்தனை மூடை, பிறகு சில்லறை சாமான்கள், பிறகு மாமிச வகைகள், பிறகு மரக்கறி வகைகள், பிறகு எனக்கு சில சொற்கள் பரிச்சயம் இல்லை, இப்ப எல்லாம் வந்து லிஸ்ட போட்டாச்சு. ரமதான் வந்த உடனே இவட ஆத்மா விழிச்சு கொள்ளுமோ இல்லையோ, அந்த வீட்டு மனுஷன் நிலை கயறு பயங்கரமா ரமதான் வருது. வளமையாக 11 மாச செலவையும் அந்த 1 மாசம் செலவழிப்பாங்க. அப்ப இது ஃபாஸ்டிங்கா ஃபீஸ்டிங்கா? ஃபாஸ்டிங் என்று சொன்னா நோம்பு பிடிக்கிறது, பசி வைக்கிறது ஃபாஸ்டிங். ஃபீஸ்டிங் என்றா ஆக்கி ஆக்கி சாப்பிடுறது, ஃபீஸ்டிங். இது ஃபாஸ்டிங் இல்ல, ஃபீஸ்டிங். பசியில் இருக்கும் காலமா, விருந்து படிக்கும் காலமா? ஆனா விருந்து படிக்கிற காலமா தான் ரமதான் நிக்குது. 11 மாச செலவையும் ரமதான்ல முடிச்சிடுவோம். அந்த 11 மாச செலவுல ஒரு 9 மாசம் 8 மாச செலவு தான் உண்மையில போகும் ரமதான் 1 மாசத்துல. மத்த 2-3 மாச செலவும் பெருநாள் பர்ச்சேசிங்ல முடிஞ்சிடும். அந்த மனுஷன் ஆத்மா இருக்கிறதோ இல்லையோ அவரோட உடல் செத்து போகும், வீட்டுல ஒரு ஆள் உடம்பு செத்து போகும், அதோட சேர்த்து ஆத்மாவும் செத்து போகும். இதுவா ரமதான்? ரமதானுக்கு தயார் ஆகுவது என்றால், ஆயத்தமாகுவது என்றால் இதுவா? அடுத்தது முதலாம் நாள் இஃப்தார், 2ஆம் நாள் இஃப்தார், 5ஆம் நாள் இஃப்தார். வீட்டு இஃப்தார், அண்டை அயலவர் இஃப்தார், குடும்ப இஃப்தார், நண்பர்கள் இஃப்தார், நண்பிகள் இஃப்தார், ரூம்மேட்ஸ், கிளாஸ்மேட்ஸ், பெட்மேட்ஸ் இஃப்தார். தின்றதுக்கு ஃபீஸ்டிங், தின்றதுக்கு அனோப்பு, பசிலைக்கிறதுக்கு அனோப்பு. இதுக்கு மகத்தான பங்களிப்பு செய்யற யாரு? மாதவ சிரோமணிகள் தானே. மாதவ சிரோமணிகள் தானே. வகை வகையான உணவுகள். நாங்கெல்லாம் சின்ன காலத்துல நோன்பு துறக்கிறதுக்கு ஈச்சப்பழம் கிடைக்கும், கிடைக்காமலும் போவோம். ஈச்சப்பழம், அதோட கொஞ்சம் கஞ்சி. ஆரம்ப காலத்துல ஒரு பெட்டிஸ் வந்துச்சு. இந்த ரோல்ஸ், இந்த கட்லட், இந்த இப்ப என்னமெல்லாம் வந்துட்டு இல்லையா, அந்த பன், இந்த பன், பன், சப்மரீன், ஷிப் எல்லாம் வந்துட்டு இப்ப காத்தா முடியல. அப்பா ஊரறிந்த உலகறிந்த விஷயமா போயிட்டு சாப்பாடுன்றது. நான் லாஸ்ட் டைம் வந்த நேரமும் அந்த பெண்களுக்கான நிகழ்ச்சியோட சிஐஜி நடந்த நேரம் இந்த விஷயத்த சொன்னேன். எங்களோட படு பயங்கரமான உணவு பழக்கம் எங்களையும் நாசமாக்கி எமது அடுத்த பரம்பரையை நாசமாக்கிடும்.
இவ்வளவு நாளும் ஆன்மாவை கொண்டோம், இப்ப ஆளையே கொள்றோம். திண்டு 800 வருடங்களுக்கு முன்னால மனிதர்கள் செத்தது பட்டினி சாவு. இப்ப மனிதர்கள் சாவுறது அதிகமா சாப்பிட்டு, ராவுபாலா சாப்பிட்டு, விடிய விடிய சாப்பிட்டு. இதை பத்தி எல்லாம் விழிப்புணர்வு சமூகத்தில் இல்ல. எனவே மதிப்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரமதானுக்கு ஆயத்தப்படுத்துவது என்பது இஃப்தாருக்கு ஆயத்தப்படுத்துவது அல்ல. இப்ப இஃப்தாருக்கு போட்டாச்சு லிஸ்ட், அடுத்தது சஹர் போங்களே. இப்ப சஹர் லிஸ்ட், சஹருக்கு என்ன ஆக்குறது, ஆக்குறது, இன்றைக்கு நாளைக்கு வாரக்கிழமை அந்த லிஸ்ட். அதுக்கு அடுத்தது என்ன, பெருநாள், பெருநாளைக்கு துணிமணி வாங்குறது. அதுக்கு அடுத்தது பெருநாள் சாப்பாடு. இதுக்கு பேர் என்ன, ஆன்மீக மாதம், ஆன்மாவை போஷிக்க வந்த மாதம், அல்லாவை நெருங்குவதற்கு முயற்சிக்கும் மாதம் என்று பேர். ஆனால் இது பிழையாக வழங்கப்படாது. கட்டாயம் இஃப்தார் செஞ்சு நீங்க தரவும் வேணும், நாங்க சாப்பிடவும் வேணும், நாங்க எல்லாரும் சாப்பிடணும், சஹர் சாப்பிடவும் வேணும், சஹருக்கு உணவு தயாரிக்கவும் வேணும், பிறநாள் கொண்டாடவும் வேணும், உடுப்பு எடுக்கவும் வேணும். ஆனா எங்களோட முன்னுரிமைகள்ல இவையெல்லாம் வரவே வராது. எங்களோட முன்னுரிமைகள்ல வரவே வராது. எங்களோட முன்னுரிமை இருக்கும் பசித்திருத்தல், விழித்திருத்தல், தனித்திருத்தல், மௌனம் காத்தல், வாயை பேணல். இந்த 4 தான் என்னோட முன்னுரிமைகள் இருக்கு. மனைவியிட, கணவன்ட, பாப்பாட, உம்மாட, சகோதர சகோதரிகள, அயலவர்ட, அனைவருடைய கவனமும் இந்த 4 விஷயங்கள் தான். இந்த 4 விஷயங்களையும் இந்த ரமலான்ல பிராக்டிஸ் பண்றது கூடாக, கடைபிடிக்கிறது கூடாகத்தான் நான் சொன்ன இந்த ஆன்மீக மேம்பாட்டை அடையலாம், இந்த ஆன்மாவை போஷித்து வளர்க்கலாம், இந்த ஆன்மாவுக்கு பீடித்திருக்கிற நோய்களை களையலாம், சிகிச்சை பெறலாம். இந்த 4 விஷயங்களும் ரமலான்ல அற்புதமாக அழகாக 1 மாத காலத்துக்கு 24 மணி நேரமும் கடைபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். 4 பெரும் வழிகள். இதனை நாங்க தஸ்கியத்து நஃப்ஸ் என்று சொல்லுவோம். இவ்வளவு நேரம் நாம் பேசிக் கொண்டிருந்த இந்த விஷயத்தை ஒரு டேர்மாக, டெர்மினாலஜியா, ஒரு கலை சொல்லாக சொல்வதாக இருந்தால் தஸ்கியத்து நஃப்ஸ். தஸ்கியா என்றால் தூய்மைப்படுத்துதல், வளர்த்தல். நஃப்ஸ் என்றால் நான் இவ்வளவு பேசிக் கொண்டிருந்த இந்த அகம், ஆன்மா, உள்ளம், சூட்சும உடம்பு இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் மொத்த கருத்துல சொற்கள். அதான் தஸ்கியத்து நஃப்ஸ். சில நேரம் இங்க இருக்கிற மூத்த தாய்மார்கள் என்ற ஒரு உரைய ரேடியோல கேட்கிறீங்களோ தெரியாது, கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மூத்த ஆக்கன்னு சொல்றேன், மூத்தவங்க தான் கேட்கிறாங்க ரேடியோ. கேட்கறதுலயே மற்றவங்க இங்கேயும் ஒரு சகோதரி கேட்கிற மாதிரி. நான் ஒரு 35 வருஷமா தொடர் பேச்சு இருக்கிறேன் ரேடியோல, தொடர் நிகழ்ச்சி. 40 வருஷமா அல்ஹம்துலில்லாஹ் பேசுறேன். 35 வருஷம் தொடர் நிகழ்ச்சி. அந்த தொடர் நிகழ்ச்சியில இப்ப கடந்த 5-6 வருஷங்களாக தஸ்கியத்து நஃப்ஸ், உள தூய்மை பற்றிய தொடர் பேச்சு என்று பேசிக்கொண்டு இருக்கிறேன். இதுதான் சப்ஜெக்ட். இந்த இடத்துக்காக நான் பேசுறது அல்ல. இதுதான் இன்றைய உலகின் கவன ஈர்ப்பை பெற வேண்டிய தலையாய பிரதானமான விவகாரம். என்னுடைய இந்த புத்தகமும் அப்படித்தான். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து இன்னொரு புத்தகம் வரும், ஆன்மாவுடன் ஒரு அமர்வு, 100 அமர்வுகள். இது வாழ்க்கை பாடங்கள் 100. அதை தொடர்ந்து ஆன்மாவை போஷிக்கும் அஸ்மாவுல்லாஹில் ஹுஸ்னான ஒரு புத்தகம் இன்ஷா அல்லாஹ் வர வேண்டும். துஆ செய்யுங்க. எல்லாமே இந்த தஸ்கியத்து நஃப்ஸை, இந்த உள நோய்களை அடையாளம் கண்டு அவற்றுக்கு சிகிச்சை அளித்து இந்த உள்ளத்தை போஷித்து வளர்த்து பக்குவப்படுத்தி முதலாம் உலகத்துக்கு உள்ளத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சியை இலக்காக கொண்டு அதற்கு துணை புரியும் வகையில் தான் இந்த நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்ப நான் சொல்ல வந்த விஷயம், இந்த தஸ்கியத்து நஃப்ஸை பெற்றுக் கொள்வதற்கு இதான் இஸ்லாத்துடைய இலக்கு. தெரியுமா? தொழுகையுடைய நோக்கம் என்ன? தஸ்கியத்து நஃப்ஸ். நோன்புடைய நோக்கம் தஸ்கியத்து நஃப்ஸ். ஜகாத்துடைய நோக்கம் தஸ்கியத்து நஃப்ஸ். திக்ருடைய நோக்கம் தஸ்கியத்து நஃப்ஸ். திலாவத்துல் குர்ஆனுடைய நோக்கம் தஸ்கியத்து நஃப்ஸ். இந்த ஆத்மாவிலே இருக்கிற நோய்களை களைவதும் அகற்றுவதும் நல்ல தன்மைகளால், பண்புகளால், ஒழுக்கங்களால் இந்த ஆத்மாவை போஷித்து வளர்ப்பது தான் தஸ்கியத்து நஃப்ஸ். என்னை சொல்வார்கள் அத்தஹலியா வத்தஹலியா, களைதலும் அணிதலும். உங்களுக்கு பரிச்சயமான சொல் சகோதரிகளுக்கு. களைதல் என்றால் ரிமூவிங், ஆடைகளை களைதல். அடுத்தது அணிதல், வேரிங், நகை நட்டுகளை அணிதல், ஆடைகளை அணிதல். அணிதலும் களைதலும், களைதலும் அணிதலும். என்ன களைதலும் அணிதலும் என்றா? கெட்ட தன்மைகளை,
கெட்ட பண்புகளை, ஆன்மீக நோய்களை களைய வேண்டும், ஒவ்வொன்றாக களைய வேண்டும். இனி நான் புறம் சொல்ல மாட்டேன், கோல் சொல்ல மாட்டேன், அபாண்டம் சுமத்த மாட்டேன், அரட்டை அடிக்க மாட்டேன், வீண் பேச்சு பேச மாட்டேன். கெட்ட குணங்களை களையுது. கெட்ட விஷயங்களை பார்க்க மாட்டேன், கெட்ட விஷயங்களை கேட்க மாட்டேன், மோசமான விஷயங்களை சிந்திக்க மாட்டேன். களையுது. அணிகிறது என்ன? உண்மையை பேசுவேன், வாய்மையோடு தூய்மையோடு நடப்பேன், விசுவாசமாக நடப்பேன், நம்பிக்கை நாணயத்தோடு நடப்பேன். இப்படி சொல்லிக்கொண்டே போவோம். அல்லாஹ்வுக்குள்ள ஹக்குகள், அடியாருக்குள்ள மனிதருக்குள்ள ஹக்குகளை இப்படி இப்படி நிறைவேற்றுவேன். அணிதல். மார்க்கம் என்பது அணிதலும் கணிதல். தஸ்கியத்துடைய நோக்கம் அணிய வேண்டிய களைய வேண்டியவற்றை களைவதற்கான பக்குவத்தை பெறுவதும், அணிய வேண்டியவற்றை அணிவதற்கான பக்குவத்தை பெறுவதும். வாயால சொல்றது லேசி. இப்ப நாங்க தீர்மானிச்சு கொண்டு போறது. இப்ப புறமட்டா பேசுறதில்ல, புறம் பேசுவதே இல்லை, கோல் சொல்றதே இல்லை, முடிவெடுத்துட்டு போயிட்டாச்சு, பையத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாச்சுன்னு வச்சுக்கொள்ளும். இப்ப போறோம், இந்த அல்மனார்ட இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போற நேரம் கேள்விப்பட்டீங்களா செய்தி? என்ன செய்தி? ஒத்தத்தை சொல்லிக் கொள்வான்னு சரியில்லையே, யாரையும் நாங்க மானபங்கப்படுத்தப்படாது, என்னோட உங்களோட மட்டும் மீகட்டும், இப்படித்தான் விஷயம். அப்படியா? அல்லாஹ் போதும் மாணவன், நாங்க புறம் பேசப்படாதே, இப்பத்தானே கேட்டு வந்தோம், ஓகே புறம் பேசப்படாது. இன்னும் ஒரு செய்தி நானும் சொல்றேன், உங்களோட வச்சுக்கோங்க, மூணாவது ஆள்கிட்ட சொல்லாதீங்க. ரெண்டு பேரும் என்னவா பேசினாங்கப்ப? இப்ப ரெண்டு பேரும் என்ன பேசினாங்களாம்? ஏனென்றால் அந்த பக்குவம் வராது, பயிற்சி இல்லாம அந்த பக்குவம் வராது. பயிற்சி வேணும். எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் பாவம் கிட்ட எல்லாருக்கும் தெரியும். யாராவது சொல்றா புறம் பேசுவது என்பது மிகச் சிறந்த ஒரு அமல், நாம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 தடவையாவது புறம் பேச வேண்டும். கோல் சொல்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு நற்காரியம். ஒரு நாளைக்கு 3 முறையாவது கோல் சொல்ல வேண்டும். யாராவது சொல்லுவா எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் மோசமான பண்பு, அவ்வளவு பேருக்கும் தெரியும். பிரச்சனை வாழ்க்கையில எடுத்து நடக்கல, கடைபிடிக்கல, பிராக்டிஸ் பண்ண. அதுக்கு என்ன தேவை? அதுக்கு என்ன தேவை? ட்ரைனிங், பயிற்சி. அந்த பயிற்சிக்கு பேரு தான் தஸ்கியத்து நஃப்ஸ். அதற்கான 1 மாத கால சந்தர்ப்பம் கிடைக்குது ரமதான். எனவே டைம் டேபிள் போட்டு இந்த மாசத்தை நாங்க யூஸ் பண்ணணும். ஸல்லல்லாஹு சொன்ன மாதிரி கம்மின் சாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் அத்ஷ் வல் ஜூ. எவ்வளவு பேர் நோன்பு நோக்கிறார்கள், எவ்வளவு பேர் நோன்பு பிடிக்கிறார்கள், அவர்கள் வெறுமனே பசித்திருந்ததும் தாகத்தோடு இருந்ததுதான் மிச்சம். அவர்கள் அடைஞ்ச பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. சும்மா பசிச்சிருந்தாங்க, தாகத்தோடு இருந்தாங்க, அவ்வளவுதான். அவங்க அடைஞ்ச பிரயோஜனம் எதுவும் இல்லை. அந்த நிலை எனக்கு உங்களுக்கும் வரக்கூடாது. சகோதரிகளே, ரமதான் தஸ்கியத்து நஃப்ஸுடைய காலம் என்று சொன்ன இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கான காலம், உள்ள நோய்களை களைவதற்கான காலம், நல்ல தன்மைகளை வளர்த்துக் கொள்வதற்கான காலம். நோன்பு என்றால் எங்கள்கிட்ட மனப்பதிவு என்ன? இந்த வாயும் வயிறும் பசிச்சிருக்கணும், தாகிச்சிருக்கணும். அது நோன்புடைய வெளிப்புறம் மட்டும்தான், அகப்புறம் ஒன்று இருக்குது. ரமதான் என்பது, உண்மையான நோன்பு என்பது வாயும் வயிறும் மாத்திரம் அல்ல. கண்கள் நோன்பு நோக்க வேண்டும், காதுகள் நோன்பு நோக்க வேண்டும், உள்ளம் நோன்பு நோக்க வேண்டும், உடலின் ஒவ்வொரு உறுப்பும் நோன்பு நோக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒருவர் நோன்பு பிடிச்ச நிலையில புறம் பேசினா நோன்பு முறிஞ்சிடும். நோன்பு பிடிக்கும் காரியங்கள்ல யாராவது படிச்சாப்படி ஸ்கூல்ல ஓலவெல்லையோ அட்வான்ஸ்லயோ அதுக்கு முந்தைய வகுப்புலையோ இஸ்லாம் பாடத்துல போட்டிருக்க நோன்பு முறிக்கும் காரியங்களில் புறம் பேசுதல் இல்ல. கோல் சொன்னா நோன்பு முறிஞ்சிடும் சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் சொன்னாங்கன்னு நான் யோசிக்கிறேன். இவ்வளவு அபூபக்கர் கழிக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் இதுல கனவி. அதோட நிறுத்திக்கொள்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் சொல்லிக்கிறாங்க, ஒரு ஆண் அல்ல பெண், அழுத்தமா சொல்லிக்கிறாங்க. எனவே மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, ரமலான் காலம் என்பது நான் இப்போது அழுத்தமாக பேசிக்கொண்டிருக்கிற இந்த தஸ்கியத்து நஃப்ஸ் என்ற விவகாரத்தை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க அதன்பால் நமது கவனத்தை குவிப்பதற்கான அருமையான அற்புதமான சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை தரக்கூடிய அந்த வகையில் நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும்.
திட உறுதி பூண வேண்டும், மனப்பூர்வமாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும். இந்த மாதத்தில் நான் பகல் பொழுதிலே பசித்திருந்து நோன்பு நோட்பேன், இரவு வேளையில் விழித்திருந்து நற்காரியங்கள் ஈடுபடுவேன், தராவிகை தொழுவேன், வித்திரை தொழுவேன், தாஜுதை தொழுவேன், கியாமுல்லைல் ஈடுபடுவேன், குர்ஆனை ஓதுவேன், திக்ர் ஔராதுகள் செய்வேன், இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவேன். மூன்றாவதாக நான் இந்த மாதத்திலே முடியுமானவரை தனிமையை கைக்கொள்வேன், கடைபிடிப்பேன். ஹல்குகள் என்ற படிப்போடுடனான உறவை குறைத்து காலுக்கான படிப்பாளனுடன் அதிகம் உறவாடுவேன். அவனோடு உரையாட எனக்கு தேவை தனிமை. தனிமை என்றால் ஹல்குகளிலிருந்து தூரமாகுது. என்ற ஹல்குகளோட நீங்க பேசுற அளவுக்கு, பழகுற அளவுக்கு, உறவாடுற அளவுக்கு, உரையாடுற அளவுக்கு எங்களோட ஆத்துமா மாசடை. ஹாலுக்கான அல்லாவோடு படிப்பான அல்லாவோடு பேசுற அளவுக்கு, உரையாடுற அளவுக்கு, உறவாடுற அளவுக்கு எங்களோட ஆத்துமா தூய்மை அடை. இதை பிராக்டிகலா நீங்க பார்க்கலாம். வீட்டுல நீங்க அளவுக்கு மிச்சம் பேசிக்கொண்டிருங்க பார்ப்போம், டெலிபோன்ல அளவுக்கு மிச்சம் பேசுங்க பார்ப்போம், நண்பர்களோட அளவுக்கு மிச்சம் பேசுங்க பார்ப்போம், அண்டை அயலோட பேசுங்க பார்ப்போம். பேச பேச என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஆத்துமா மாசடை, அசுத்தமடை. ஏனென்றா அதுல ஒரு கோல் வரும், ஒரு புறம் வரும், ஒரு பொய் வரும், ஒரு 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 வெறுக்கத்தக்க வார்த்தை வரும், வசனம் வரும், மனசை புண்படுத்துற வார்த்தை ஒன்று வரும், உள்ளத்தை காயப்படுத்துற ஒரு வசனம் வரும், தேவையில்லாத ஒரு செய்தி வரும். இவையெல்லாம் ஹல்கருனான உறவுல வரக்கூடிய விஷயம். டெலிபோன்ல ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு தான் எடுப்போம், அதோட சேர்ந்து 4 கூட விஷயம் பேசுவோம். அந்த முழு நாளைக்கும் போதும் அந்த டோஸ். ஆத்மாவுக்கு அந்த டோஸ், உடம்புக்கு நாங்க டோஸ் எடுக்கிற மருந்து டோஸ், அது மாதிரி 5 நிமிஷம் பேசினா போதும், ஆத்மாவுக்குள்ள டோஸ் கிடைத்தாச்சு. ஹலாஸ். அன்றைக்கு ஆத்மாவுக்கு கிடைச்ச மற்ற டோஸ் எல்லாம் அடிபட்டு வைத்திருக்கு. இப்படி நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை வங்குரோத்து நிலையில இருக்குது. பேங்க்ரப்ட், வங்குரோத்து நிலையில இருக்குது. சாணேறி முளம் இறங்கும் கதை தான் நமது ஆன்மீக வாழ்க்கை. ஆபத்தாக. எனவே முதலாவது பசித்திருந்து நோன்பு நோற்பது, இரண்டாவது விழித்திருந்து இரவெல்லாம் நல்ல முறையில் ஈடுபடுவது, நற்காரியங்கள் ஈடுபடுவது, வணக்க வழிபாடு ஈடுபடுவது, மூன்றாவது தனித்திருந்து கல்வத்தில் இருந்து நமது ஹாலிக்கோடு அல்லாவோடு உறவாடுறது, உரையாடுறது, குர்ஆன் ஓதி கொண்டிருப்பது, திக்ர் செய்து கொண்டிருப்பது, அல்லாவோடு முனாஜாத்தில் ஈடுபடுவது, சொர்க்கத்தை நினைத்து பார்ப்பது, அதை கேட்பது, நரகத்தை நினைத்து பார்ப்பது, அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவது, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்து சிந்திப்பது, சீர்தூக்கி பார்ப்பது, அது எனது வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை வேண்டுகிறது என்பதை பற்றி பேசுவது. ஹல்வாவுக்கூடாக மட்டும்தான் சாத்தியப்படும். ஹல்வத் என்றால் தனிமையை நாடுதல். சகோதரிகளை பொறுத்தவரையில் ஹல்வத்துக்கான வாய்ப்பு ஒப்புற்று ரீதியில் அதிகம் என்றால் ஆண்களுக்கு அப்படி அல்ல. வேலைக்கு போகணும், சோழிக்கு போகணும், தொழிலுக்கு போகணும், உழைக்கு போகணும். ஒப்புற்று ரீதியில பெண்களுக்கு ஹல்வத்துக்கான வாய்ப்பு இருக்குது. வீட்டுல தொழக்கூடிய இடம் ஒன்று இருக்கும், ஒரு முசல்லா இருக்கும், ஒரு ரூம் இருக்கும், அல்லது ஒதுக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கும். அங்க போய் இருந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ். எனவே இஃப்தார பிளான் பண்ணிக்காம, சஹர பிளான் பண்ணிக்காம, அதை லீஸ்டாக குறைந்த நிலையில பிளான் பண்ணிட்டு அந்த விஷயங்களை, குறிப்பாக மூத்த சகோதரிகள், தாய்மார்கள் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்துட்டு கூடுதலான நேரத்தை, காலத்தை இந்த பக்கம் செலவழிக்கணும். தனிமையை நாடும். தனிமையில இருந்தால் தான் சுய விசாரணையில் ஈடுபடலாம். எனக்கு மோதுக்கும் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன, எங்களுக்கு எல்லாம் தெரியும், மண்ண தெரியும், விண்ண தெரியும், ஆனா யாருக்கும் தன்னை தெரியாது. இதுவரைக்கும் நான் யோசிச்சுல நான் யாரு என்று, நான் யாரு, நான் எங்க இருந்து வந்தேன், நான் எங்க போவேன், நான் இந்த உலகத்தில் என்ன செய்யணும். எத்தனை முறை அப்படி யோசிக்கிறீங்க? ஆண்களா இருந்தா கேட்பேன், சகோதரிகள் நான் கேட்க விருப்பம் இல்லை. வாழ்க்கையில எத்தனை முறை இப்படி இருந்து, சரி வாப்பா வயசு 40 ஆயிட்டு, 45, 50 கடக்குது, சரி நான் யாரு, நான் எது, நான் எப்படி, எங்க இருந்து வந்தேன், எங்க போவேன், நான் என்ன செய்யணும், இப்ப என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன், இவ்வளவு நாள் என்ன செஞ்சேன். ஒரு பிள்ளைகிட்ட கேட்டா, நான்
ஸ்கூலுக்கு போனேன், ஓ லெவல் செஞ்சேன், அட்வான்ஸ் செஞ்சு ஃபெயில். பிறகு நான் ஒரு மദ്രസാல கொஞ்ச நாள் வால்யமாக இருந்தேன். பிறகு கல்யாணம் முடிச்சேன், 2 பிள்ளைய பெற்றேன். பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகுது. இதுதான் பதில். அடுத்த இந்த பிள்ளைகளை கொஞ்சம் ஒழுங்கா படிப்பிச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் மூத்த மகளுக்கு இப்பதான் 13 வயசு, இன்னும் 3 வருஷத்துல ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து செஞ்சு வைக்கணும். அதுக்கப்புறம் மண்டையை போடணும். இந்த அளவுக்கு தான் நம்மை பற்றிய சிந்தனை இருக்கு. அப்ப சொல்லுவாங்க ரிஃப்ளெக்டிங் என்று சொல்லுவாங்க. சகோதரிகளே, நான் மிகவும் உருக்கமாகவும் அதே நேரம் வலியுறுத்தியும் சொல்றேன், உங்களுக்கு தேவை அத்தஅம்முல் என்று சொன்னால் மைண்ட்ஃபுல் ரிஃப்ளெக்டிங் என்று சொல்லுவோம். அதாவது தயவு செஞ்சு அமைதியா இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லாரையும் மறந்துட்டு, சூழலையும் மறந்துட்டு, சுற்றாடலையும் மறந்துட்டு, வீட்டையும் மறந்துட்டு, புள்ளக்குட்டி எல்லாரையும் மறந்துட்டு தன்னை பத்தி யோசிக்கிறது. நான் நேற்று எங்க இருந்தேன், இன்னைக்கு எங்க இருக்கிறேன், நாளைக்கு எங்க போறேன், இதுவரை இந்த வாழ்க்கை எப்படி கழிஞ்சிச்சு, வேலை சொல்ல வாழ்க்கை எப்படி கழிய போகுது, நான் இந்த வாழ்க்கையை இப்படி நுகர்ந்து முடிக்க போறேனா அல்லது முதலீடு செய்ய போறேனா? நுகர்ந்து முடிச்சிருந்தா நான் நஷ்டவாதி, முதலீடு செஞ்சிருந்தா நான் மிகப்பெரிய பாக்கியவான், லாபத்தை ஈட்டுவேன். இது பற்றி எல்லாம் ஆழமாக அமைதியாக இருந்து மனதை ஓர்மப்படுத்தி சிந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் இது. ஏன் தெரியுமா? இப்ப நீங்க சிந்திச்சா உங்களுக்கு தெளிவா ஒரு முடிவு வரும். நீங்க சொல்ற முஹாசபான்னு சொல்லி சுய விசாரணை, ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாசபு, நீங்க விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள். வஸினு அமாலக்கும் கப்ல அன் தூஸன், உங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படும் நாள் வருவதற்கு முன்னால் நீங்களே உங்களது அமல்களை நிறுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். ரமதானுக்கு முன்னால நானும் நீங்களும் ஒரு முறை அந்த முஹாசபத்து நஃப்ஸ்ல ஈடுபடுவோம். என் வாழ்க்கை இதுவரை எப்படி கழிஞ்சிருக்குது, எஞ்சுள்ள வாழ்க்கை நான் எப்படி கழிக்கணும், கழிக்கிறதுக்கு தேவையான பயிற்சியை பக்குவத்தை பெறுறதுக்கு 1 மாச காலம் கிடைச்சிருக்குது. அடுத்த வருஷம் கிடைக்கும்ன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லவே இல்லை. நீங்க ஒரு முறை அப்படியே யோசிச்சு பாருங்க, போன ரமதான்ல எங்களோட இருந்த எவ்வளவு பேர் இந்த ரமதான்ல இல்லை. சந்தேகம் இல்லாம வார ரமதான்ல எங்களோட இருக்கிற பலர் இருக்க மாட்டாங்க என்பது ஒரு யதார்த்தம். எனவே இந்த ரமதான கடைசி ரமதானாக நாங்க யோசிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகையையும் கடைசி தொழுகையை அமைச்சுக்கோங்க. ஒவ்வொரு தொழுகையும் இது கடைசி தொழுகை, எனக்கு கிடைச்ச கடைசி சந்தர்ப்பம், நினைச்சு தொழுக எப்படி உணர்வோடு தொழலாம், அப்படி நினைச்சு கொண்டு தொழுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஒவ்வொரு ரமதானையும் கடைசி ரமதானா யோசிக்கணும். நீங்களும் இந்த ரமதான உங்களுக்கு கிடைச்ச கடைசி சந்தர்ப்பமா ரமதானா யோசிச்சு அதுக்கு முன்னாட்டம் செய்யணும். ரமதானுக்காக முன்னாட்டம் செய்வது என்று சொல்கிற போது உங்களுடைய இலக்கு தஸ்கியத்து நஃப்ஸ். இந்த முறை இன்ஷா அல்லாஹ் இந்த 30 நாட்களுக்கு கூடாக நான் பசித்திருந்து, விழித்திருந்து, தனித்திருந்து, 4வது விஷயம் வாயை பேணி, நாவ பேணி, மௌனம் காத்து எனது ஆத்மாவை போஷித்து வளர்த்துக் கொள்ள போகிறேன் என்ற முடிவுக்கு வாழ. எனவே இப்ப நீங்க முடிவெடுக்கிறது நானும் சேர்ந்து நாங்க எல்லாரும் முடிவெடுப்போம். கேட்பவர்கள் எல்லாரும், பார்ப்பவர்கள் எல்லோரும், போதாக்குறைக்கு லைவும் போகுதுன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் அடங்கலாக நாம் அனைவரும் நல்ல சந்தர்ப்பம், பொருத்தமான சந்தர்ப்பம், ஹை டைம். இந்த ரமதானை பொறுத்தவரையில மற்றும் ஒரு ரமதானாக இது அமையாம ரொம்ப வித்தியாசமான ஒரு ரமதானாக அமைய வேணும், அதை நான் உத்தரவாதப்படுத்துவேன். எனவே அந்த வகையில் இப்போது அவசரமாக சில விஷயங்களை சீர் செய்து கொள்வதற்கு முடிவெடுப்போம். நன்றே செய், அதை இன்றே செய் என்று சொல்வார்கள். நான் சொல்றது இப்போதே செய்யுது, இப்போதே செய். இந்த அடுத்த நிமிடம் நமக்கு ஷூர் இல்லை. இப்போதே முதல் கட்டமா தௌபாவில் ஈடுபடணும். ஏனென்றால் பாவங்கள் செய்த நிலையில ரமலான் அடையும் போது ரமலான் மூலம் எதிர்பார்க்கப்படுற அந்த விளைவுகள், நன்மைகள் கிடைக்காது. நல்ல உதாரணம், ஒவ்வொரு ரமலான்லயும் நாங்க நிறைய திட்டங்கள் கூட்டிப்போம். குர்ஆனை தினமுறை ஓதி முடிக்கணும், இவ்வளவு திக்ருகள் செஞ்சு முடிக்கணும், இன்னும் அமல்கள் எல்லாம் செய்யணும். ஆனா 5% 10% தான் கைகூடிக்கும், 90% கைகூடிக்காது. காரணம் என்ன தெரியுமா? பாவங்கள், சாபங்கள். ஒரு பாவிக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்ய மாட்டான். நன்மை செய்யும் பாக்கியத்தை, நன்மைகளில் ஈடுபடுற சந்தர்ப்பத்தை, வணக்க வழிபாடுகளில்
தீவிரமாக ஈடுபடக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. பாவங்கள் தடையா இருக்கும். எனவே என்ன செய்யணும்? இப்ப முதல் கட்டமாக அவசரமாக விழணும். ரப்பே, இந்த வருஷம் நான் செஞ்ச குற்றங்களை குறைகளை மன்னித்தருள். கண்ணால் செய்த பாவங்களை, காதுகளால் செய்த பாவங்களை, கல்பால் செய்த பாவங்களை, எனது அவயவங்களால் செய்த பாவங்களை, உனக்கு நான் செய்த பாவங்களை, அடியார்களுக்கு செய்த பாவங்களை, அடுத்தவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்திருன்னு தௌபா கேட்கும். அது ஒரு தௌபா. இரண்டாவது தௌபா, எங்களால மனிதர்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும், அவரை நோய்ச்சிருப்போம், இவரை புண்படுத்தி இருப்போம், பெற்றோருக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருப்போம், சகோதர சகோதரர்களை இருவர்களை புண்படுத்தி இருப்போம், காயப்படுத்தி இருப்போம், ஒருவருக்குள்ள ஹக்க கொடுக்காம இருப்போம், வச்சுக்கொண்டு இருப்போம், மனசு விடாது. அவசர அவசரமா செட்டில் பண்ணணும். எப்படி ஒரு மௌத்தார மனுஷன் அவசர அவசரமா செட்டில் பண்ணுவாரோ இதே மாதிரி செட்டில் பண்ணிக்கணும். அப்ப அடியாருடனான பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு அல்லாஹ்வுடனான உறவில் இருந்த விரிசலை செய்து கொண்டால் அல்லாஹ் தஆலா ரமலான் வாயில்களை திறந்துருவான். அதுக்கு பிறகு பிரேக் த்ரூ தான். இப்போ ஒரு ரமலானுக்குள்ள ஒவ்வொரு காரியத்திலே ஈடுபடணும். அதற்கான ஒரு டைம் டேபிள போடுறோம். எல்லாத்துக்கும் டைம் டேபிள் போடுறோம். எங்களோட பிள்ளையோட படிப்புக்கு டைம் டேபிள் போடுறோம். திட்டமிடல் இருக்குது. பிளானிங் இல்லாம எப்படி பிளான் பண்றோம்? என்ற பிள்ளையின் எதிர்காலம், நமது குடும்பத்தின் எதிர்காலம், சகோதரிகளே தாய்மார்களே, எதிர்காலம் என்ன? இந்த ட்ரூ ஃபியூச்சர், உண்மையான எதிர்காலம் எது? வார மாசமா இந்த உலகத்துல, வார வருஷமா, 5 வருஷத்துக்கு போறோம், 10 வருஷத்துக்கு போறோம். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை எதிர்காலம் வந்து இல்ல. இது நிகழ்காலம் மட்டும்தான். இறந்த காலம் ரெண்டு மட்டும்தான். இறந்த காலமும் நிகழ்காலம். எதிர்காலம் என்பது பரமதான். மறுமைதான் நமது எதிர்காலம். அப்ப புத்திசாலி யாரு? எதிர்காலத்துக்காக திட்டமிட்டு செயல்படுவோம். அப்படித்தானே சொல்றோம். உண்மையான எதிர்காலம் என்பது மறுமை. இந்த மறுமை வாழ்க்கைக்காக திட்டமிடுவது, அதற்கான காலம் தான், அதற்கான நேரம் தான், அதற்கான பருவம் தான், அதற்கான சந்தர்ப்பம் தான், அதற்கான பயிற்சி தான் ரமலான். ரமலான்ல வரக்கூடிய பயிற்சி தான் முழு வாழ்க்கையையும் அந்த எதிர்காலம் நோக்கி, அந்த நிலையான எதிர்காலம் நோக்கி, அந்த உண்மையான எதிர்காலம் நோக்கி நாம் பயணிப்பதற்கு வழிகாட்டும். இல்லாத போது நான் சொன்னது போல சாணேறி முழம்பிறங்கும் கதையாகத்தான் நமது ஆன்மீக வாழ்க்கை அமைச்சு. அந்த வகையில் நான் நினைக்கிறேன், இந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நான் நீங்களும் நன்றி சொல்ல வேணும். நாம் எல்லோரும் அறிவுள்ளவர்கள் தான், தெளிவுள்ளவர்கள் தான். ஆனால் மனிதன் என்ற வகையில் மறதி, பொடுபோக்கு, அசம்பந்தம், கவனையினம் காரணமாக விஷயங்களை மறந்துடும். எனவே நினைவூட்டல் முக்கியம். நபியை நீங்கள் நினைவூட்டுங்கள், நினைவுபடுத்துங்கள். நினைவூட்டல் மூமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். அந்த வகையில் இது ஒரு ஜஸ்ட் நினைவூட்டல் மாத்திரம்தான். நிறைய விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா நேரம் குறுக்கீடாக இருக்கிறது. ஒரு பக்கம் நான் கதை போட்டிருக்கிறேன், இரண்டாம் பக்கம் இதற்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து விடவும் தாய்மார்கள் ஆகிய உங்களுக்கு நிறைய வீட்டுல சோதி வேலைகள் இருக்குது. எனவே அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அறிவுள்ளவர்களுக்கு 4 வார்த்தைகள் போதும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு உண்டுவாங்க, மாட்டுக்கே ஒரு சூடு போதும்டா. மனுஷனுக்கு சூடே தேவைப்பட மாட்டாது. 4 வார்த்தை சொன்னா போதுமானதாக இருக்கும், பிரயோசனமானதாக இருக்கும். எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த தலைப்பு என்பது நான் சொன்னது போல நான் இப்போ 6 வருடங்களாக பேசிக் கொண்டிருக்கிற தலைப்பு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அவ்வளவு பெரிய ஒரு விவகாரத்தை 1 மணி நேரத்துக்குள்ள உங்களோட பகிர்ந்து கொள்வது என்பது சாத்தியமான விஷயம் அல்ல. எனவே இது பேச வேண்டிய தலைப்பு அல்ல, வாழ வேண்டிய ஒரு தலைப்பு. வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டிய ஒரு விவகாரம், பொருள். அதற்கான சந்தர்ப்பம் தான் இன்னும் 1 தினங்களிலே நமக்கு கிடைக்க இருக்கிறது. எனவே குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆனின் பக்கம் நமது கவனத்தை குவிப்போம். தஸ்கியத்து நஃப்ஸுக்கான நமது கியாமுல், நமது விழித்திருத்தல், நமது தனித்திருத்தல், நமது மௌனம் காத்தல், இந்த ஆகிய 3ஓடு சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம் இருக்கும் என்றால் அதுதான் திலாவத்துல் குர்ஆன். அது வெறுமனே குர்ஆனை ஓதுவது மாத்திரமல்ல, குர்ஆனை திருத்தமாக ஓதுவதற்கான பயிற்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக இது இருக்க வேணும். குர்ஆனை மன்னமிடும் ஒரு சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கான காலமாக இந்த காலம் இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லும் போதனைகளை விளங்குவதற்கு முயற்சிக்கிற ஒரு காலமாகவும் இந்த காலத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆன் என்னோடு பேசுகிறது என்ற உணர்வோடு குர்ஆனுடைய சில வசனங்களையாவது ஓதுவதற்கும் படிப்பதற்கும் உள்ள காலமாக
இந்த காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். குர்ஆனை அடுத்தவர்களுக்கு 4 பேருக்கு கற்பிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது குர்ஆனுடனான தொடர்பு. இது தஸ்கியத்துன் நஃப்ஸுக்கான மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு துணையாக கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கும். அடுத்ததாக இந்த ரமலானுடைய காலத்திலே தஸ்கியத்துன் நஃப்ஸை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வகையிலே நான் குறிப்பிட்ட அந்த சியாம், கயாம், திக்ர், ஔராத் இவற்றோடு சகோதரிகளே, தாய்மார்களே, நானும் சரி, நீங்களும் சரி, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இந்த ரமலானிலே தஸ்கியத்துன் நஃப்ஸை பெற்றுக்கொள்வதற்கு நான் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான எளிமையான ஒரு வழி இருக்கிறது. அதுதான் 4 பேருடைய கண்ணீரை துடைப்பது. ஒரு பசியாளிக்கு உணவளிப்பது, ஒரு நோம்பாளிக்கு உணவளிப்பது, ஒரு ஏழைக்கு ஒரு உதவி உபகாரத்தை செய்வது, ஒரு அனாதைக்கு ஒரு உதவி உபகாரத்தை செய்வது, ஒரு 100 ரூபாவை ஒரு நாளைக்கு செலவு செய்வது, ஒரு 500 ரூபாவை செலவு செய்வது, ஒரு 1000 ரூபாவை செலவு செய்வது. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் எதை கொடுத்திருக்கிறானோ அதை இந்த ரமதானில் கொடுக்க வேண்டும். கொடுப்பது மூலமாக கிடைக்கிற தஸ்கியா, தர்பியா இருக்குது. காலத்தை, நேரத்தை, காசை, பணத்தை, அல்லாஹ் நமக்கு தந்த அறிவை, ஆற்றலை, திறமையை அடுத்தது கொடுப்பதனால் வரக்கூடிய உள பக்குவமும் உள பரிசுத்தமும் இருக்கிறது. அது அபாரமானது, அற்புதமானது. எனவே வெறும் வணக்க வழிபாடுகளுக்கு கூடாக மட்டுமல்ல, ஈகை கூடாக, கொடை கூடாக, தர்மத்துக்கூடாக தஸ்கியத்துன் நஃப்ஸை, உள பரிசுத்தத்தை பெறலாம். இந்த உள்ளத்துக்கு வரக்கூடிய மிகப்பெரிய நோய் என்ன? கருமித்தனம், லோபித்தனம், கஞ்சத்தனம். கொடுக்க விருப்பம் இல்லை, தொலை விருப்பம், நோம்பு பிடிக்க விருப்பம், திக்ர் செய்ய விருப்பம், ஆனா இழக்க ரெடி இல்லை, கொடுக்க ரெடி இல்லை. அப்ப அந்த உள்ளம் எப்போதும் குறுகி போயிருக்கும், விருகி போயிருக்கும். கஞ்சத்தனத்தின் காரணமா, கருமித்தனத்தின் காரணமா, லோபத்தனத்தின் காரணம். கொடுக்கிற நேரம் இந்த உள்ளம் சுத்தமடையும். எனவேதான் ஜகாத் என்று பேர் சூட்டப்பட்டிருக்குது. அந்த வரிக்கு ஜகாத், ஜகாத் என்பது தூய்மைப்படுத்தக்கூடியது. உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதை வளர்க்கும். செல்வத்தையும் தூய்மைப்படுத்தி வளர்க்கும், உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி வளர்க்கும். எனவே இந்த ரமதான் காலத்துல உங்களிடம் இருப்பதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது ஒரு இஃப்தாராக இருக்கட்டும், ஒரு 5 பெடிசா இருக்கட்டும், ஒரு 4 கட்லட்டா இருக்கட்டும், ஒரு கஞ்சி முட்டியா இருக்கட்டும், சட்டியா இருக்கட்டும், ஒரு ஏழைக்கு நீங்க வாங்கி கொடுக்கிற ஒரு துணியா இருக்கட்டும், மற்றொன்றா இருக்க ஒரு குத்து அரிசா இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், இருப்பதை கொடுப்போம். நம்மிடம் என்ன இருக்கு கொடுக்கறதுக்கு யாரும் யோசிக்க வேணாம். அல்லாஹ் எதையாவது தந்திருக்கிறான், எதையாவது தந்திருக்கான். ஒரு பிடி அரிசியாவது கொடுக்கலாம். கொடுக்கிறது மூலமாக தஸ்கியா வரும். இதை நினைச்சு கொண்டு கொடுக்கணும். என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் நோக்கோடு, என் உள்ளத்தில் இருக்கும் பாவக்கரைகளை அகற்றும் நோக்கோடு, என்னது உள்ளத்தில் இருக்கும் கெட்ட குணங்களை நீக்கும் நோக்கோடு, என்னில் குடிகொண்டிருக்கும் கஞ்சத்தனத்தை, கருமித்தனத்தை, இறுகிய அந்த மனோநிலையை நான் இல்லாமலாக்கிக் கொள்ள வேண்டும் நோக்கத்தோடு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா இந்த உள்ளத்துக்கு நல்ல ஒரு பக்குவத்தை. அதனால நமது உள்ளங்கள் எல்லாம் ரமலான் முடிஞ்ச கையோட பிரகாசிக்கும், பிரகாசிக்கும், ஒளிமயமானதா மாறும். அதன் விளைவுகளை நாங்க வீட்டுல பார்க்கலாம், உள்ளங்கள்ல பார்க்கலாம், இல்லங்கள்ல பார்க்கலாம், முகங்கள்ல பார்க்கலாம். பெரிய ஒரு மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்க காண்போம். இது அத்தகைய ஒரு ஆன்மீக புரட்சியை நமது இல்லங்களில், குடும்ப மட்டங்களில், அண்டை அயலவர் மட்டத்தில் ஏற்படுத்துவதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். அதற்கு திட உறுதி பூணுவோம், திரசங்கப்பம் பூணுவோம். வல்ல ரஹ்மான் அதற்கு தௌஃபீக் செய்கிறார் புரிவானாக. வாஹதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.